நான் எல்லா கெட்டமும் போடுவேன், எல்லா வேடமும் போடுவேன். அத்தனை வேடத்துக்கு கிடைக்காத மரியாதையும் எனக்கு இந்த எம்ஜிஆர் வேடத்துக்கு தான் கிடைக்கும். 35 வருஷமா இருக்கேன். புரியுதா? சில பேர் வந்து இந்த முகத்தை கிள்ளி பார்ப்பாங்க, ஒருவேளை மாஸ்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுக்கு அதெல்லாம் கிடையாது அப்படின்னுவேன். அதனால ஆனால் இவர் எம்ஜிஆர் மாதிரி ஒரு தலைவர் யாருமே கிடையாது. அவ்வளவுதான். அதிமுக தொண்டர்கள் உங்களை பார்க்கும்போது என்ன சொல்றாங்க சார்? அப்படி தலைவர் மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சில பேர் மூஞ்சியெல்லாம் கிள்ளி பார்ப்பாங்க, மாஸ்க் போட்டிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சில பேர் காலில் விழுந்துருவாங்க. அம்மா சொன்ன மாதிரி ஆமாம் அழுதுருவாங்க, கட்டி பிடிச்சிக்குவாங்க, டான்ஸே ஆட விட மாட்டாங்க. அதெல்லாம் வந்து கட்டி பிடிச்சிக்கணும், ரூபா நோட்டெலாம் கொடுத்துவாங்க, ரொம்ப குஷியாயிடுவாங்க. தலைவரோட பொதுக்குழு மீட்டிங் இந்த மாதிரிலாம் வரீங்க. ஆமா, பொதுமக்கள் இருக்கிற இடத்துல அப்படி நடந்து போறீங்க. ஆமா ஆமா. என்ன சொல்லுவாங்க? அப்ப சொல்லுவாங்க போறேன், அங்க போறேன், எம்ஜிஆர் போறாரான்னு. அதாவது எம்ஜிஆராவே ஆக்கிடுவாங்க. ஏன்னா அவர் மேல இருக்கிற பக்தி, அவர் அவ்வளவு அழகு அவரு. அதனால அவர் போடும்போது அவர் நம்ம அந்த மேக்கப்பில் போகும்போது எம்ஜிஆர் பார்த்த மாதிரி ஆயிடும். அவங்க மறந்துடுவாங்க எம்ஜிஆர் தான், எம்ஜிஆர்னு வாங்க. அதுக்கெல்லாம் காரணம் புரட்சி தலைவர் தெய்வம் அவர் தான். அதிகம் பேரால ஒரு ரசிக்கப்படக்கூடிய ஒரு பெரிய நடிகர் இல்ல பெரிய தலைவர் அப்படின்னு சொன்னா தலைவர் ஆமா எம்ஜிஆர் தான், அவரு தான். ஆமா. அப்ப அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு தலைவரா உங்களை பாக்குறாங்க. ஆமா. அப்படின்னும் போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா? அது ரொம்ப அது கடல் அளவு சந்தோஷம் இருக்கு. யாருடைய கமெண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? மக்கள் நிறைய பேர் நிறைய கமெண்ட் சொல்லிருப்பாங்க. தலைவர் தான். இந்த மாதிரி என்ன சொல்லி புகழ்ந்தாங்க. அதான் எம்ஜிஆர் தான், தலைவர் தான் சொல்லுவாங்க. நல்லா ஸ்டைல்லாம் நல்லா இருக்கு, அந்த ஆட்டம் பாட்டெல்லாம் நல்லா இருக்கு, முகம் ஃபேஸ்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எம்ஜிஆர் தான். நான் நிறைய கெட்ட போடுவேன், இருந்தாலும் வந்து தலைவர் தான், புரட்சி தலைவர் தான். அவர் போகும்போது உங்களுக்கு வந்து சிரமங்கள் ஏதாவது உண்டாக்கி கையை பிடிச்சி கிள்றது, எம்ஜிஆர் தான் எங்களோட 2 போட்டோ எடுங்க அப்படிங்கிறது? போட்டோலாம் எடுப்பாங்க, கிள்ளிடுது அதெல்லாம் கிடையாது, இது வரைக்கும் பண்ணல. போட்டோ எடுத்துக்குவாங்க. நான் போட்டோ எடுக்கிறேன், தலைவர் வா தலைவான்னு போட்டோ எடுத்துக்குவோம். ஆமா, தலைவா போட்டோ எடுத்துக்கணும். எம்ஜிஆர் சின்ன பசங்களாம் கட்டுவாங்க, தலைவர் போறாரு, எம்ஜிஆர் போட ஓடிடுவாங்க அந்த மாதிரி. அதனால ரொம்ப சந்தோஷம் இந்த கெட்ட போட்டது எனக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.